கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் பிறருக்கு நன்மை செய்தால் பிற்காலத்தில் நமக்கு யாராவது நன்மை செய்வாங்க. இன்றைக்கு யாருக்காவது தீமை செஞ்சிங்கன்னா பிற்காலத்தில் நாமும் தீமையை அறுவடை பண்ணுவோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக மனோகர் என்கின்ற ஒரு பெரிய என்ஜினியர் பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவருடைய மனைவி, அவர்களுக்கு இருவருக்கும் ஒரு அருமையான ஒரு குழந்தை, பெஞ்சமின் என்ற ஒரு குழந்தை. இவர்கள் ஒரு கர்த்தருடைய குடும்பமாக இருந்தார்கள். ஆனாலும் மனோகருக்கு ஒரு தீய பழக்கம் இருந்தது. அவன் எப்பொழுதுமே பணம் சம்பாதிப்பதும், தன் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு என்ஜாய் பண்ணுவதும், ஜாலியாக அலுவலகத்தில் வேலை செய்கிற நண்பர்களோடு போகிறதும் வரதும், ஜாலியாக ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறதும், குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தான். அவருடைய மனைவி எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, இதெல்லாம் நமக்கு வேண்டாங்க, ஆண்டவருடைய பிள்ளை நாம் எல்லாம், பாரு நான் சம்பாதிக்கிறேன், நான் எது வேணாலும் செய்வேன், நீ எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு மனைவியை போட்டு மிரட்டி வச்சுருந்தான். ஒரு நாள் பெஞ்சமினுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. மனோகர் அலுவலகத்தில் இருக்கிறார். இங்கே அந்த மனைவி பேர் சுனிதா ஃபோன் பண்ணுறாங்க, உடனடியாக வாங்க, பிள்ளை சீரியஸாக இருக்கான், தபார் இப்போ என்னை கூப்பிடாத, நான் ஃபுல்லாக நண்பர்களோட பார்ட்டியில் இருக்கேன், நான் அதெல்லாம் இப்போ டிஸ்டர்ப் பண்ணாத, ஒரு கால் டிரைவர் போட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டா. என் பிள்ளையை அழைச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அதுக்கு பிறகு தனியாக கவனித்து கொண்டாந்து பிள்ளை நல்லாயிட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாளடைவில் வயதாகி விட்டது. அதே மனோகர் வயதான காலத்தில் தன் மகனிடம் கேட்குறான், தம்பி இன்றைக்கி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகலாமாப்பா, மனசே வெறுமையாக இருக்குது, போயிட்டு வருவோம்மாப்பா அப்படின்னா. இல்லைப்பா, உங்களுக்கு பேங்க்கில் நான் பைசா போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். அப்பா, நான் உடல்நிலை சரியில்லாத போது நீங்களும் இதே மாதிரி தானே, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வேலை இல்லை, அம்மா உழைச்சி போக சொன்னீங்க இல்லை, எங்களுக்கு எப்படி இருந்திருக்கோம், இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிடமாக தெரியுதில்ல. எதை விதைத்தானோ அதே மனோகர் அறுவடை செய்தான். இன்றைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் கூடுமான வரைக்கும் இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திறந்தார். ஒருத்தருக்கு யாருக்கும் தீமையும் தீங்கையும் செய்யாதீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது, அருமையாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் பார்க்கும்போது, அந்த ஆகாப் என்பவன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியக்காரர் எல்லாரும் உடைய தேவ மனுஷனைகளை வேட்டையாடிக்கிட்டே இருந்தான். ஊழியக்காரரை வெட்டி கொன்று குவித்தான். அவனும் அவனுடைய மனைவி எசபேலும். இதே போல தான் அந்த ஒரு தேவ மனுஷன் நாபோத் என்கின்ற ஒரு ஒரு தேவ மனுஷன், அவனுடைய திராட்சை தோட்டத்தை அபகரிப்பதற்காக பொய் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சுமத்தினான். இவன் இந்த நாபோத் என் மேலே தீமையான வார்த்தைகளை பேசினான் என்று சொல்லி ஊரை கூட்டி பஞ்சாயத்தை வச்சான். அப்படிப்பட்ட இடத்துல அருமையான தேவனுடைய, என் கீரை கொள்ளையை தாரேன், உன் திராட்சை தோட்டத்தை கொடு அப்படின்னு சொன்னான். என் உயிரே போனால் கூட என் சொத்தை, நான் என் தகப்பனுடைய சொத்து, என் தேவன் கொடுத்த பரம்பரை சொத்து, அந்த சொத்தை என் தாய் விட்டு சுதந்திரம், எங்கள் தகப்பன் இயேசு கிறிஸ்து அவருடைய சுதந்திரத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவன் வைராக்கியமாக இருந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பொய் சாட்சி சொல்லி அந்த நாபோத்தை அந்த அந்த அவனுடைய அதை கல்லாலே அடித்து கொண்டு விட்டார்கள். அப்பொழுது தான் தீர்க்க தரிசனமாக எலியா சொன்னான். இன்றைக்கு இந்த ஆண்டவர் அவன் மூலமாக, எலியா மூலமாக சொன்ன வார்த்தை நிறைவேறினது. இந்த நாபோத்துடைய இரத்தத்தை தின்னது போல இந்த ஆகாப்புடைய இரத்தத்தை நாய்கள் தின்னும், அவனுடைய மனைவி எசபேலுடைய இரத்தத்தை நாய்கள் தின்னும் என்று எலியா மூலமாக அன்றைக்கி சொன்னார். அப்படியாக ஒரு யுத்தத்துக்கு போகும்போது ஆகாப் எதிரிகளால் அம்புகளால் வீழ்த்தப்பட்டு அப்படியே விழுந்தான். ரதத்தில் விழுந்து இறந்து போனான். அவனுடைய ரத்தத்தை நாய்கள் தின்னனது. அதே போல் எசபேல், எகு ரதத்தில் போய் கொண்டிருக்கும் போது எசபேல் கண்ணில் மை தீட்டிக்கிட்டு அவள் ஜன்னலில் அங்கே வீட்டில் இருந்தான். அவளை கீழே தள்ளுங்கன்னு தள்ளி அவள் விழுந்த இடம் சிதறி போயிடுச்சு. அவள் உடல் சிதறி போனது. நாய்கள் வந்து தின்னது, நாய்கள் வந்து நக்கினது. அது 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நாம் 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படியாக இந்த ஆகாப்பும் எசபேலும் எதை விதைத்தார்களோ அதையே அறுவடை செய்தார்கள். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் நன்மையை செய்வோம். நாம் ஒரு காலம் தீமை செய்யாதபடிக்கு
ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். நீங்களும் நானும் எல்லாருக்கும், எல்லா மதத்தினருக்கும் நாம் நன்மையை செய்வோம். நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு, நம்முடைய சபை விசுவாசிகளுக்கும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க எல்லார் மேலும் நன்மையை, அன்பாய், ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. அவர்கள் தேவைகளை சந்தியும், அவருடைய குடும்பங்களை வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். இன்றைக்கு அவர்கள் என்ன விருப்பப்படுகிறார்களோ அந்த விருப்பத்தை அவர்கள் நிறைவேற்ற முடியாது ஜெபிக்கிறோம். அவருடைய ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதில் தர முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி, கிருபையினாலே காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.